காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மீன் எடுக்க போகலான்னு போயிருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக உயிரோட விரால் மீன் கிடச்சிச்சு. இன்னைக்கு அதை வச்சு தான் நம்ம ஆட்டுக்கல்ல மசாலா ஆட்டி விரால் மீன் குழம்பும், அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி ஒரு விரால் மீன் வறுவலும், சூப்பரான வறுவல் குழம்பு பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இது காரைக்குடி சிஸ்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புளி நல்லா ஒரு ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இதை முதல்ல ஊற போட்டுக்கலாம். நம்ம ஊர் புளியே புளி தான் சீதா. ஆமாம், காரைக்குடி புளி நல்லா ஊறட்டும் இது. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். அதுக்கு என்னென்ன போடலாம், அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் அதை வதக்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கு போடு. இதில் நம்ம வந்து வேறு மிளகா மல்லி இந்த மாதிரிலாம் போட்டு அரைக்கிறது இல்லை. நம்ம மிளகா பொடியவே போட போகிறோம். வதக்க போகிறோம். வீட்டில் அரைச்சா நம்ம குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூளே போட போகிறோம். ஆமாம். இப்போது இந்த வெங்காயத்தில் இதில் ஒரு 15 பல்லு வெள்ளைப்பூடு போடுறேன். அதுவும் வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும். வதங்கட்டும். இந்த விரால் மீன் குழம்பு இப்படி ஆட்டி வச்சா சூப்பராக இருக்கும். அம்மா முன்னாடியெல்லாம் நம்ம விரால் மீனெல்லாம் தெரியாதுல்ல, நமக்கு என்ன மீன் வைக்கிறாங்க என்னன்னே தெரியாது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோமான்னு தெரியும். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? ஏன்னா அதனால வெடிக்குது. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். முதல்ல போட்டால் கருகிரும், அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். சோம்பு நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். நல்லா வதங்கட்டும், அப்புறம் தக்காளி போடணும். பாதி அளவு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளி தான், 3 தக்காளி இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த சைஸ் தான் இருந்துச்சு. 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதை போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா நம்ம ஆல்ரெடி சாஸ்ல போட்டிருக்கோம், வேணா நீங்க பாத்துக்கோங்க. இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதை போடுறேன். இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், சும்மா 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். தேங்காய் தான் போடுறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன், ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன், கருகிரும். மிளகாத்தூள் கருகிரும், அதனால ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 வதக்கு. இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் போடணும். இதில் தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சு மீன் குழம்புக்கு மீன் குழம்பு போட மாட்டோம். இது ஆத்து மீன் இது, அதுக்காக தேங்காய் போட்டால் தான் ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த மீனுக்குமே நான் வெள்ளைப்பூடு வந்து இவ்வளோ போட மாட்டேன். நான் இது வந்து விரால் மீன் வந்து வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் வெள்ளைப்பூடு நிறையா போட்டிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். போதும், ஆஃப் பண்ணி இறக்கிடும். இது அப்படியே ஆறட்டும். இதை வச்சுட்டு இப்போ நம்ம வறுவலுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நச்சுக்க போகிறோம். சின்ன வெங்காயம். நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும், அவ்வளோதான். அளவு சொல்ல மறந்துட்டேன்ல, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். அடுத்தது அந்த பூண்டை இந்த பக்கம் எடுத்து வை. சீதாவை அழுக வைக்கிறேன். இந்த வெள்ளைப்பூடு வைக்கிறேன். இப்போ இதுல நான் ஒரு 20 பல்லு வெள்ளைப்பூடு வைக்கிறேன். உங்க தங்கச்சி சிஸ்டரை நான் அழுக வச்சுட்டேன். வீட்டுக்காரரு கூட அழுக வச்சதில்ல, நான் அழுக வச்சுட்டேன். இப்போ பாதி அரைஞ்சிருக்கு. இதுல வந்து நான் ஒரு ஸ்பூன் சீரகமும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இது, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மிளகு தூளும் போடுறேன். மறந்துட்டியா? இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம அப்புறம் பொடியை வச்சு அரைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு. கல் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஒரு சாமான் வாங்கினோம்னா இங்கே வைக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், இருக்கிற இடத்துல தான் வச்சு அரைக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? ஆமா,
சிஸ்டர் நல்லா சூப்பரா அரைக்கிறாங்க. அரைச்சு பழக்கம் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ இதுல வந்து நம்ம இதுவும் வீட்டுல அரைச்ச தனி மிளகாத்தூள் தான். இதுவும் நான் கடையில வாங்கல. இதுவும் தனி மிளகாத்தூள் நான் வீட்லயே அரைச்சதுதான். ஒரு 4 ஸ்பூன், சின்ன சின்ன ஸ்பூன்ல 4 ஸ்பூன் இதையும் சேர்த்து அரைக்க போறோம். இதுல சும்மா ஒரே 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது கடையில வாங்கினது. இவ்வளவுதான் அரைக்கிறது. இப்போ அரைச்சு எடுத்துருவோம். இன்னும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே கொஞ்சம் கெட்டியாவே இருக்கு. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டிக்க போறோம். இப்போ இதை வச்சிடுறேன், போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்னா போட்டு வதக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் ஆட்ட போறேன், சீதா சிஸ்டர் தள்ளி கொடுக்க போறாங்க. எனக்கு ஆசையா இருக்கு ஆட்டுறதுக்கு. இது சீக்கிரம் ஆரம்பிக்கும். வெங்காயம் தக்காளி நாங்க சின்ன குழந்தையா இப்ப ஆட்டும்போது அந்த ஞாபகம் வருது. நாங்க முந்தையெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம். எங்க வீடு வந்து இந்த பெரிய செட்டி வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல காம்பவுண்டு பின்னாடி ஒரு 7-8 குடித்தனம் வேற இருப்பாங்களா. எல்லாரும் இந்த திங்கக்கிழமை தான் இங்க சந்தை காரைக்குடியில. போய் எங்க அம்மா சாயந்தரம் மீன் நண்டு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எல்லார் வீட்லயுமே அன்னைக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் எல்லார் வீட்லயும் அந்த மீன் நண்டு இருக்கும். ஏன்னா சாயந்தரம் தான் வரும் ஃப்ரெஷ்ஷா. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும், இப்பதானே பூரா வெளிநாட்டுக்கு போகுது. ஏன்னா அவ்வளோ தான் எடுத்துட்டு வந்து கூட்டு குடும்பம்னால பெரிய இட்லி பானையில வச்சுதான் நண்டு குழம்பு வைப்பாங்க. மீன் குழம்பும் அதே மாதிரி தான் வச்சுட்டோம்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு பின்னாடி எங்க வீட்டுல வந்து ஒரு இது மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்கும் பின்னாடி. அங்கே அந்த பசங்களும் சாதம் போட்டு வந்துருவாங்க. நாங்க எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் எங்க அத்தை பசங்க எல்லாருமே, நாங்க அக்கா தங்கச்சிங்க எங்க அத்தை பசங்க எல்லாம் வந்துருவாங்க. வந்து அந்த மண்டபத்துல சாதம் போட்டு வரிசையா பந்தி பரிமாறுற மாதிரி இந்த பக்கம் 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. பார்த்தா அது அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும். அதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் கிடைக்கும். இப்போதான் தனி குடித்தனும், அதுவும் மீன் நண்டு எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அது இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் மலரும் நினைவுகள். ஆமா, இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பழைய ஞாபகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இருக்கு, வரிசையா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றும் சொல்றோம் நாங்க. ஆமா, சூப்பரா ஆட்டிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சூப்பரா மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மீன் வறுவலுக்கு, இது மீன் குழம்புக்கு ஆட்டிட்டு வந்துட்டோம். இப்போ சீதா சிஸ்டர் மீன் வறுவலுக்கான மசாலாவை போட்டு மீனை பெரட்டி வைக்க போறாங்க. பக்கத்துல காட்டிக்கோ தம்பி. மீனை தான் காட்ட சொன்னேன், உன்னைய காட்ட சொல்லல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. மசாலாவை போடு. உப்பு போடணும்ல, உப்பு போடணும் மறந்துட்டோம். நம்ம உப்பு போட்டுக்கலாம் மீனுக்கு தேவையான அளவுக்கு. மொத்தமா 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு நல்லா 2 தடவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி கழுவி இருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த ஆத்து மீன் வந்து கொஞ்சம் வழுவழுப்பா இருக்கும். நல்லா 2 தடவை உப்பு போட்டு உரசிட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். விரால் மீனும் அயர மீன் தான் செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இப்ப அயர மீன் தான் கிடைக்கிறதே இல்லையே. கிடைச்சாலும் 2000 சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் அதான் நம்ம காலம்லாம் இப்ப வராது. அப்பெல்லாம் வெறும் 10 ரூபாய்க்கு அப்படியே அப்படி இது பண்ணுவோம். எங்க அம்மா எல்லாம் அப்படி வச்சு கொடுப்பாங்க, ஆசையா திம்போம். இப்ப அதெல்லாம் நினைச்சு மட்டும்தான் பார்க்க முடியுது. எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுருவேன். இது ஒரு எலுமிச்சம்பழம் போதும். ஆனா நாங்க எங்களுக்கு வாங்கிட்டு வந்தது குட்டி குட்டி எலுமிச்சம்பழமா, அதனால இது வந்து எப்படியும் ஒரு 1.25 கிலோக்கு மேலேயே இருக்கும் மீன். அதனால நான் 1.5 மூடி புளிஞ்சு விடுறேன். 1.5 எலுமிச்சம்பழம், 1.5 மூடி இல்லை, 1.5 எலுமிச்சம்பழம். இப்போ பரட்டிட்டு இருக்கும் போதே நான் ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். ரொம்ப போட வேண்டாம், ஒரு மாதிரி மொறுமொறன்னு ஆயிரும். 2 ஸ்பூன் போதும். இப்போ அவ்வளோதான், வேற எந்த மசாலாவும் தேவையில்லை இதுக்கு. அப்படியே பெரட்டி நான் கொஞ்சம் காத்தாட நிற்கிறேன், வெயிலுக்கு முடியலை, அதான் ஃபேன் அடியில் நிற்கிறேன் நான். இப்போ பெரட்டியாச்சு, அதை அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் மண் சட்டியை வச்சிடறோம். குழம்பு நல்லா வரணும், சாமியை கும்பிட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் அங்கே இருக்குது, அதை எடுத்துட்டு வழக்கம் போல் எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்று. நல்லெண்ணெய் ஒரு 100 ml போதும். இது மண் சட்டினால கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். அதான் காயட்டும். அடுப்பு எரிஞ்சாங்க. உங்க முகரக்கட்டைகளை எல்லாம் பார்த்தா சமைக்கிற மாதிரியே தெரியலையே. செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி என்னமோ பண்றாங்க. என்ன கொலை பண்ணிடுவியா? ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க.
பண்ணு அப்பதான் மீன் குழம்பு கிடைக்கும் இல்லையா? ருசியா மீன் கழுவி எல்லாம் நான் வச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வர்றீங்க, அதுக்கு தொடச்சாவது விடுவேன். ஆமா இப்போ இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ரொம்பவும் வெந்தயம் வேண்டாம், கசந்துரும். இவங்க என்னடா எதுக்குமே கருவேப்பிலை போட மாட்டேங்கிறாங்கன்னு சில பேர் நினைப்பீங்க. எங்களுக்கு வந்து அந்த மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போட்டால் பிடிக்காது, அந்த வாசம் வந்து அந்த மீன் குழம்புல டாமினேட் பண்ணிடும்னு சொல்லிட்டு நான் கருவேப்பிலையே போட மாட்டேன். சிக்கனுக்கு வேணா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேன், மீன் குழம்புக்கு சுத்தமாக கருவேப்பிலையே போட மாட்டேன். ஏன்னா என் பசங்களுக்கும் அது பிடிக்காது, அந்த வாசம் பிடிக்காது. அதனால தான் மற்ற வெஜிடேரியனுங்கெல்லாம் போடுவோம். இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஐயோ இல்ல முடியல முடியல சோம்பு கொஞ்சம் அடிக்கடி வளர்றேன். சோம்பு வெந்தயம் போட்டாச்சு, சோம்பு சோம்பு சரி. வெங்காயம் போடு சீதா, போடு போட. இதுல ஒரு 10-12 சின்ன வெங்காயம். ஆமா, அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் லேசா கீறிட்டு போடுறேன் நான். ஆமா, முழுசா அப்படியே போட்டா வெடிக்கும், அதனால கீறிட்டு போடுறேன். அவ்வளவு வதக்க வதக்க வதக்க. இப்போ நம்ம அதுக்குள்ள என்ன பண்றோம், இந்த மசாலால அந்த புளி தண்ணியை எடு. இந்த மசாலா நம்ம ஆட்டி வச்ச மசாலால நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன், இந்த எடுத்து ஊற வச்ச புளியை இதில் இதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கையை வச்சு கரைச்சிடலாம். அப்படியே தூக்கி ஊற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சா, கொஞ்சம் கொஞ்சம் வதங்கணும். நம்ம தண்ணி வேணும்னா அந்த ஆட்டி வச்சுருக்கோம், ஆட்டின கழுவி தண்ணி வச்சுருக்கோம், அதையே ஊற்றிக்கிறோம் நாங்கள். இப்போது நம்ம கரைச்சி வச்ச இந்த மசாலாவை நான் இதில் ஊட்டுறேன். பார்த்து பார்த்து தெரிக்குது. அந்த கழுவுன தண்ணி எடு, அதை கொஞ்சம் லேசாக இதுலேயே ஊற்று. எவ்வளோ தண்ணி வேணுமோ, நமக்கு குழம்பு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும், அதனால இந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுத்தமாக உப்பே போடலை. அதான் இப்படி தண்ணியாக வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு நல்லா காயட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம மீன் போடலாம். நாங்க கொஞ்சம் வால் தலை மண்டை இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கோம், ஏன்னா குழம்பு பீஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். எப்படிதான் எத்தனை தடவை உப்பு போட்டாலும் கொஞ்சம் வலுவழுப்பாக தான் இருக்கும். 2 தடவை உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு கழுவி இருக்கேன், அப்படி இருந்தும் வலுவலுன்னு தான் இருக்கு. நாங்கன்னா முன்னாடி எங்கள் வீட்லலாம் கல் இருக்கும் பின்னாடி, அந்த கல்லில் போட்டு நல்லா உரசுவோம். உரசுனா அது போயிடும். இப்போ தான் இருக்கிறதுக்கே இடத்த காணோம், கல் எங்கே போகிறது. ஆமாம், இப்போது அதை ஒரு கிண்டி விடு சீதா. போட்டாச்சு, கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். அப்படியே இருக்கட்டும், மீடியம் இதுலயே இருக்கட்டும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா மீன் போட்டு ஒரு 10 நிமிஷமா அது கொதிக்கணும் இந்த மீனுக்கு, அதான் வேகும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். சூப்பர் மீன் குழம்பு ரெடி. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சீதா சூப்பரா இந்த அளவு கெட்டியா வந்துருச்சுல, இந்த அளவு போதும். இறக்கிடலாமா? சரி வா, இப்போதான் இறக்கி வச்சுட்டு அடுத்து மீன் ஃப்ரை பண்ணிடலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா அடுப்பில் வச்சிடலாம். வை நம்ம கடலில் தான் ஊற்றுறோம். இந்த இதுக்கு கொஞ்சமாக ஊற்றுனா போதும். போதும். இந்த மீன் சூப்பராக ஊறி இருக்குல்ல, இப்போ இதை போட்டுருவோம். 4-5 மீன் போடுவோம், கரெக்டாக இருக்கும். ஒரு 10 செகண்ட் விட்டு லைட்டாக தள்ளி மட்டும், அப்படியே லேசாக தள்ளி மட்டும் விடு. இவ்வளோ இடம் இருக்குல்ல, இந்த இதை மட்டும் போடுறோம். எதுக்கு இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணுவானே. இப்போ மீன் போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இந்த சூப்பராக வந்து முதல்ல கலர் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், இந்த இப்போ நல்லா வந்து கலர் சூப்பராக வந்துச்சுல. இந்த ஒரு சைடு இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. இதுவும் அதே மாதிரி வேகட்டும், நம்ம எடுத்துடலாம். பார்த்துங்கம்மா, சாரியம்மா அரசியலுக்கு போறாங்களா? எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா? எல்லாரும் ஓட்டு போடுங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் சுயேட்சையா எனக்கு நல்ல சின்னமா ஒதுக்குங்க. புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். உன்னை நம்பிதான் எடுக்க போறேன். மீனை நம்பி அது நம்ம அரைச்சு மசாலா போட்டோம்ல, அதனால கஷ்டம் வெடிக்குது, வேற ஒண்ணும்.
இன்னொரு தடவை போட்டால் சரியாக போகல. இப்போ நம்ம வீட்டில் ஆட்டுக்கல்ல மசாலா ஆட்டி எடுத்த விரால் மீன் குழம்பும் மசாலா அம்மியில் அரைச்ச விரால் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் உங்களால் சாப்பிட தான் முடியாது, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா முடிஞ்சால் எல்லாரும் கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தது வீடியோ போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு அதை திருத்திக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.